ஹலோ வணக்கம். நான் ஓம் சக்தி பிக்கிலேருந்து பேசுகிறேன். இப்போ நாள்பட்ட சளியே வரலை, தேக்கமாக இருக்குது, சளி வெளியேறலை அப்படிங்கிறவங்க சளி வெளியேற்றுறதுக்கான ஒரு மருந்து சொல்ல போகிறேன். இது ஆடாதோட இலை, இது தூதுவளை, இது சுக்கு, மிளகு, திப்பிலி 3 சேர்த்து அரைச்ச பவுடர். இது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 இலை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணி தூதுவளை இலை எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பவுலில் இந்த இலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு 2 டம்ளர் நல்லா தண்ணி ஊற்றி 2 டம்ளர் நல்லா 3 டம்ளர் கூட ஊற்றுங்க. நல்லா இந்த பவுடரையும் சேர்த்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த பதத்தில் நல்லா சுண்டி 2 டம்ளர் நீங்கள் 3 டம்ளர் ஊற்றுவீங்கன்னா அந்த தண்ணி வந்து அரை டம்ளர் 3/4 டம்ளர் வந்துடணும். அந்த அளவுக்கு வற்றி உங்களுக்கு ஒரு கஷாய பதம் கிடைக்கும். இந்த அளவுக்கு அதை வந்து எடுத்து வச்சு வடிகட்டி வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு காலை மாலை 2 நேரம் நீங்கள் கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களாங்க இருந்தாங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கொடுங்க. பெரிய குழந்தைங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் கொடுக்கலாம். நம்ம பெரியவங்களாக இருந்தால் அரை டம்ளர் எடுத்துக்கலாம். நாள் தவறாமல் ஒரு 48 நாளைக்கு நம்ம தொடர்ச்சி எடுத்துக்கிட்டு வரும்போது 2 நாள் குடிக்கலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நாள்பட்ட சளி இருந்துச்சுன்னா வெளியில் கரைஞ்சி மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ வெளியில் வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த சளி வெளியேற்ற இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.